வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரி. அதில் பல ஓட்டைகள் இருக்கும். கவனமாக கையாண்டால் வாழ்க்கை ஓர் இன்னிசைதான். தோல்விகள் வரும், தாங்கிக் கொள்ள வேண்டும். அவமானங்களை கண்டு அலறக்கூடாது. உடல் வலிகளை உதறி தள்ளிவிட வேண்டும். மனவலியை தருபவர்களை மறந்துவிட வேண்டும். மனவலியை தருபவர்களை மறந்துவிட வேண்டும். நம் நிம்மதியை இழக்கச் செய்பவர்களை நிராகரித்துவிட வேண்டும். நம் நிம்மதியை இழக்கச் செய்பவர்களை நிராகரித்துவிட வேண்டும். நிம்மதியை இழக்கச் செய்பவர்களை நிராகரித்துவிட வேண்டும். நம் நிம்மதியை இழக்கச் செய்பவர்களை நிராகரித்துவிட வேண்டும். வாழ்க்கை வளமாகும். நினைத்தது நடக்காது, நினைக்காததெல்லாம் நடக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் வேண்டாம் என்று ஒதுங்கி போக முடியாது. நல்லவர்களை கண்டு நாம் நம்பிவிடவும் முடியாது. நல்லவர் போல் நடிப்பவர்களே இந்த வாழ்க்கையில் ஏராளம். அதனால் எதையும் தாங்கும் இதயத்தை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். தினசரி நாம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் கடவுளே என்று வேண்டிக் கொண்டால் அந்த கடவுள் நமக்கு எதையும் தாங்கும் இதயத்தை கொடுப்பார். மனிதர்களிடம் பார்த்து பழக வேண்டும். பொல்லாங்கு சொல்பவர்கள் ஏராளம், குறை கூறுபவர்கள் தாராளம், பொறாமை கொள்பவர்கள் எக்கச்சக்கம், அடுத்தவனை கெடுத்து வாழ்பவர்கள் அதிகம் கொண்ட உலகம். இந்த வாழ்க்கை வளமாக புல்லாங்குழலில் இருக்கும் ஓட்டைகளைப் போல பல ஓட்டைகள் இருந்தாலும் நாம் கவனமாக கையாண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை இன்னிசையாகும். ஓட்டைகளை அடைத்து நிம்மதியாக வாழ அனைவருக்கும் ஆண்டவன் அருளட்டும் என்று வேண்டிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.